எப்படி விருத்த சேதனம் என்று சொன்னால் அந்த மாம்ச அழுக்கை கட் பண்ணி தூக்கி போடுகிறதோ, அதே போல இருதயத்துல இருக்கக்கூடியதான அந்த அழுக்கை, அந்த பொல்லாத காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கட் பண்ணி தூக்கி போடும். இருதயத்துல, நம்மளுடைய சிந்தையில, நம்முடைய மனசுல ஒரு விருத்த சேதனம் பண்ணி ஆகணும். அந்த விருத்த சேதனம் எப்படிப்பட்டது? அது இருக்கக்கூடியதான அந்த அழுக்கை எல்லாம், பொல்லாத சிந்தனைகளை எல்லாம், மோசம் போக்கக்கூடியதான எண்ணங்களை எல்லாம் நீ கட் பண்ணி தூரம் எரியணும்ன்றாரு. இதுதான் உடன்படிக்கை. நாம எப்படிப்பட்டவங்க தெரியுமா? பிசிக்கலா செய்யணும்னா செஞ்சுட்டு வந்துருவோம், புரியுதுங்களா? ஸ்பிரிச்சுவலா செய்யணும்னா ஜெயிக்கவே முடியல நம்மளால. பிசிக்கலா செய்யணும்னா என்ன பண்றாங்க? டக்குன்னு என்ன பண்றோம்? அதை போயிட்டு செஞ்சுட்டு அதோட அவ்வளவுதான். அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வச்சோடனே முடிச்சிருவோம் இல்லைங்களா? 8வது நாள் விருத்த சேதனம் பண்ண உடனே ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வச்சோடனே முடிச்சிருவோம். ஆனா ஸ்பிரிச்சுவலா செய்யணும்ன்றாரு பாருங்க, அதை செய்யறதுக்கு பெரிய போராட்டம் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுங்களா? பிசிக்கலா செய்யக்கூடியதான அந்த பலி செலுத்துதல், மாடு பலி செலுத்துறது, ஆடு பலி செலுத்துறது, இதெல்லாம் விட்டுருப்பா, இருதயத்துல ஜீவ பலியாக நீ உன்னை ஒப்பு கொடுன்றாரு.